லியோ ஜீனோ ஹண்டர் எபிசோடு 26. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க. லியோ தனது மனதில் ஏற்பட்ட பதட்டத்தையும் குழப்பத்தையும் நினைத்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். அப்போது அவனது மூளையில் இருந்த வெள்ளி நிற முட்டையின் பாதிப்பால் அவனுக்கு சில சந்தேகங்கள் வந்தன. ஏன், எதற்கு, எதனால் என்று அவன் எல்லா விஷயத்தையும் பார்க்கும் கண்ணோட்டம் மாறியிருந்தது. இப்போது அவன் எதை பார்த்தாலும் அதனுடைய முழு தகவலும் அவனுக்கு தேவைப்படுவது போலவே தோன்றியது. உதாரணமாக, அவனுக்கு முன்னே இருக்கும் சுவரை அவன் பார்க்கும்போது, இந்த சுவர் எதனால் கட்டப்பட்டிருக்கும், எந்த அளவிற்கு கடினமானது, எந்த அளவிற்கு பலம் வாய்ந்தது, இதற்கு பின்னால் ஏதேனும் மிருகம் மோதினால் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படும், அந்த சுவரை தகர்க்க நான் எந்த அளவிற்கு பலத்தை பயன்படுத்த வேண்டும் என இது போன்ற எண்ணங்கள் மனதில் அதிகம் ஏற்பட்டது. என்ன இது, இந்த மாதிரியான எண்ணம் இருந்தால் எப்படி? நான் எதிர்ப்பதற்கு முன்பே அதை பற்றி பல சிந்தனைகள் வருகிறது. இதற்கு முன் இந்த அளவிற்கு நான் யோசித்ததில்லையே என்றான். என் மூளை ஏன் இந்த அளவிற்கு செயல்படுகிறது? இதனால்தான் ஒரே நேரத்தில் பயத்தையும் பதட்டத்தையும் முதலில் நான் உணர்ந்தேனா? ஆனால் இப்போது நடக்கும் சூழ்நிலையில் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது. என்னால் தகவல்கள் அதிகமாக சேகரிக்க முடியும் என்பது என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவனுக்கு விசித்திரமாக ஏதோ தோன்றியது. அப்போது யாரோ எனக்கு பின்னால் நிற்கிறார்களா? இது என்ன உணர்வு என சுவற்றுக்கு பின்னால் ஏதோ இருப்பது போன்ற உணர்வு அவனுக்கு தோன்றியது. அவன் எந்த ஒரு சத்தமும் இருப்பாமல் தன் அருகில் வைத்திருந்த பீஸ்ட் கத்தியை பிடித்தவன் திடீரென அந்த இடத்திலிருந்து வேகமாக எழுந்து வேறொரு இடத்திற்கு சென்றான். அவன் நகர்ந்த அடுத்த நொடியே பின்னால் இருந்த சுவரை உடைத்து கொண்டு அவன் அமர்ந்திருந்த இடத்தில் வேகமாக ஒரு வாய் வந்து கவ்வியது. நல்ல வேளையாக அந்த இடத்திலிருந்து லியோ தப்பித்தான். என்ன, இது என்ன என்று அந்த இடிபாடுகளின் வழியாக அவன் வெளியில் பார்க்கும்போதுதான் காயப்பட்டு கிடந்த பன்றிதான் அது என்பது தெரிந்தது. அது தன் மூக்கால் மோப்பம் பிடித்து கொண்டு லியோவில் எளிமையாக கண்டுபிடித்தது. அப்படின்னா தங்க கழுகு மட்டுமல்லாமல் இதுவும் என்னை தேடி இங்கு வந்திருக்கா என்று நினைத்தவன் அந்த பன்றியின் கண்ணில் தெரிந்த கொலைவெறியை பார்த்து கொண்டே தனது கத்தியை உயர்த்தி பிடித்தான். அப்போது அந்த பன்றி ஒரு விசித்திரமான உருமல் சத்தத்தை எழுப்பி லியோவை தன் கண்களில் ஏதோ கூறுவது போல் முறைத்து அவனை பார்த்தது. லியோ தன் கைகளில் இருந்த கத்தியை சுழற்றியவன், மோதி பார்த்துருவோம் வா என்றான். தன் முன்னங்கால்களை தரையிலிருந்து தூக்கி வேகமாக தரையில் தட்டியது. உடனே அந்த இடத்தில் இருந்த சுவர்கள் நொறுங்கி தூசிகளாக காற்றில் பரவின. அதை பார்த்த லியோ இரு சிறிய கத்திகளையும் தன் இடுப்பிலிருந்து வரவழைத்தவன் தன் கத்திக்கு அருகில் காற்றில் பறக்கும்படி வைத்திருந்தான். திடீரென காற்றை கிழித்து கொண்டு லியோவின் பக்கவாட்டிலிருந்து ஒரு மிருகம் வருவது போல அவனுக்கு தோன்றியது. மயிரிழைக்கும் நேரத்தில் அந்த பன்றியின் தந்தங்கள் லியோவின் கழுத்து அருகே வந்து சென்றன. அதை உணர்ந்தவன் அங்கிருந்து வேகமாக தாவி வேறொரு இடத்திற்கு சென்றான். உண்மையிலேயே அந்த நரியை விட இதுதான் தந்திரம் நிறைந்ததாக இருக்கு என்று எண்ணினான் லியோ. அது விடாமல் மீண்டும் லியோவின் பக்கம் திரும்பி அவனை தாக்கும் விதமாக தாவி வந்தது. அதை பார்த்த லியோ தனது பக்கவாட்டில் நகர்ந்து அதன் தாக்குதலில் இருந்து மீண்டும் தப்பித்தான். அந்த பன்றி இவனை விடுவதாக இல்லை. இவன் அதன் தாக்குதலில் இருந்து ஒவ்வொரு முறை தப்பிக்கும் போதும் அந்த பன்றியின் கோபம் அதிகரித்தது. அதன் கண்கள் சிவந்து கொண்டே இருந்தன. அதை பார்த்த லியோ தன் கையில் இருந்த வாளை இறுக்கி பிடித்தவன் இந்த முறை எப்படியாவது அதை கொன்றுவிட வேண்டும் என்று தனது முழு பலத்தையும் கைகளுக்கு கொண்டு வந்தான். அந்த வாளின் தரத்தை என்று லியோவிற்கு தெரியவில்லை. அதுவும் சாதாரண சிறிய குச்சியை தூக்குவது போலதான் இருந்தது. அதனால் அவன் சக்தி வாய்ந்த வாளாக இருக்காது என்று தனது முழு சக்தியையும் அந்த வாளுக்கு கொடுத்தான். இந்த முறை அது லியோவை நோக்கி மீண்டும் பாய்ந்தது. சிறிது பக்கவாட்டில் நகர்ந்தவன் தன் கைகள் இரண்டையும் ஒன்று சேர்த்து இறுக்கி பிடித்த வாளால் அதன் கழுத்தை வெட்டினான். இரும்பு ரோம பன்றியின் தலை துண்டிக்கப்பட்டது. லியோவின் வாளில் இருந்த பலத்தின் காரணமாக அந்த தலை அவனிடமிருந்து சிறிது தூரம் தள்ளி கீழே விழுந்து உருண்டது. ஆனால் அதன் உடல் வெட்டப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு அடிக்க அப்படியே சரிந்து விழுந்தது. பிறகு தன் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு ஒரு வழியா கத்தியை பயன்படுத்தி கொன்னிட்டேன். அந்த மிருகத்தின் தந்தத்தை மட்டும் வெட்டி எடுத்து கொண்டான். லியோவின் முந்தைய படபடப்பும் அந்த பயமும் சிறிது குறைந்திருந்தது. அவன் முதல் முறையாக மிருகங்களை வேட்டையாடுவதால் அவனிடம் சிறிது பயம் பதட்டம் அனைத்தும் இருந்தது. இப்போது அவன் அனைத்திலும் சிறிது தேர்ச்சி பெற்றவனாய் தெளிவாக யோசிக்கத் தொடங்கினான். அவன் வானத்தை பார்த்து அடுத்து எப்படி அந்த தங்க கழுகை வேட்டையாடுவது, இதை கொன்னால்தான் என்னால் இங்கிருந்து தப்பிக்க முடியும் என்று எண்ணினான். எப்படி அந்த தங்க கழுகை கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒருமுறை சபரிஷ் கூறியது அவனுக்கு ஞாபகம் வந்தது.
லியோ, நீ அதீத பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் உன்னால் உனது சக்திக்கு நிகரான பலம் வாய்ந்த சில எதிரிகளோடு நேருக்கு நேர் நின்று வெற்றி பெற முடியாது. உன்னுடைய உடல் சக்தி பலம் எப்போதுமே உனக்கு கை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சில தந்திர நுட்பங்களை பயன்படுத்து. உன்னுடைய எதிரியோட பலவீனத்தை கண்டுபிடித்த பிறகு அதில் உனது ஆற்றலை தாக்கு. உன்னை விட பலம் வாய்ந்த மிருகமாயிருந்தா கூட நீ அவ்வாறு பலவீனத்தில் தாக்கினால் கண்டிப்பா உன்னால் வெற்றி பெற முடியும் என்று கூறியிருந்தார். அதை நினைவில் நினைத்து பார்த்த லியோ முதல்ல அந்த தங்க கிரீட கழுகின் பலவீனத்தை கண்டுபிடிக்கணும் என்று எண்ணினான். அது மட்டும் இல்லாம இப்போது அவன்தான் வேட்டையாடிய மிருகங்களில் முக்கிய பாகங்களை அவன்தான் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நிலைமை இருந்தது. ஏனெனில் அனைத்து வருங்கால போராளிகள் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் அனைவரும் செக்டாரை விட்டு திரும்பிவிட்டார்கள். இவர்கள் வேட்டையாடுவது கவச உடையில் இருக்கும் அந்த கேமராவில் பதிவு செய்யப்பட்டாலும் இவனுக்கு வேட்டையாடிய மிருகங்களிலிருந்து பணம் வேண்டுமென்றால் அந்த பொருட்களை வாரியர் வணிகச் சந்தைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்போது இங்கு எந்த ஒரு சேகரிக்கும் வீரர்களும் இல்லாததனால் அவர்களால் இதை அனைத்தையும் சேகரிக்க முடியாது. அதனால் வேட்டையாடும் லியோ தான் அனைத்தையும் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 2 மணி நேரம் முடிந்தது. லியோ ஒரு பழுதடைந்த காரின் நெருக்கையில் அமர்ந்திருந்தான். அவன் உடல் முழுக்க சிறிது அங்கங்கே இரத்தங்கள் தெரித்திருந்தன. அவன் கையில் இருந்த வாளில் இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவன் வைத்திருந்த சிறிய பையில் ஏராளமான விலங்குகளின் உடல் உறுப்புகள் இருந்தன. இந்த உறுப்புகளை பற்றி முன்பே லியோ தனது வாரியர் டவர் டிஜிட்டல் இயந்திரத்தின் மூலம் அறிந்திருந்தான். எந்தெந்த உயிரினத்தின் எந்தெந்த உறுப்புகள் மிக முக்கியம் என்று அதை மட்டுமே அவன் எடுத்துக்கொண்டார். பையன் நிரம்பியிருந்ததை பார்த்தவன் அடுத்ததாக தங்க கழுகுடன் போரிட வேண்டும். இதுவரை பதுங்கி மற்ற விலங்குகளை வேட்டையாடியாச்சு. இப்ப அந்த கழுகோட பலத்தை பரிசோதிச்சு பார்ப்போம். லியோவிற்கு இன்னும் தெரியவில்லை. அவனது உடலில் இருக்கும் கேமரா இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனெனில் அவனால் வாரியர் டவருடன் பேச முடியாததால் முழுமையான கம்யூனிகேஷன் தடைப்பட்டதாக எண்ணியிருந்தான். ஆனால் அவனிடம் இருக்கும் மைக் மற்றும் ஸ்பீக்கர் மட்டுமே பழுதடைந்திருந்தது. கேமரா இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அதன் மூலம் வாரியர் டவரில் இருக்கும் அனைவருமே லியோவின் செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது வாரியர் டவரில் சபரீஷிடம் ஒரு அழைப்பு வந்தது. சார், செக்டார் 3க்கு வந்துட்டோம். நீங்க லியோவின் லொக்கேஷனை சொன்னா நாங்க உடனே அங்க போய் அவரை காப்பாத்திடுவோம் என்று வந்தது. அதை கேட்ட சபரீஷ், பொறுமையாயிருங்க, நீங்க முதல்ல போய் சிவாவையும் சோனாவையும் காப்பாத்துங்க என்றான். அதை கேட்ட யுவான், என்ன சபரீஷ் சொல்றீங்க? அவன்தான் முக்கியமான மாணவன், அவனை காப்பாற்றுவதுதான் நமக்கு முக்கியம் என்றார். அதற்கு சபரீஷ், இல்ல, நீங்க லியோவை பத்தி இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. அவர் இருக்கிற இடத்தை பார்த்தீர்களா? அவன் ஏதோ திட்டம் போட்டிருக்கான். நிச்சயமாக லியோ அந்த தங்க கழுகை எதிர்த்து சண்டையிட ஏதோ திட்டத்தை வகுத்திருக்க வேண்டும். என்ன சொல்றீங்க என்று கேட்க, ஒரு கழுகின் கண்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்னா அது வர முடியாத இடத்திலும் பார்க்க முடியாத இடத்திலிருந்து தான் ஒளிஞ்சுக்கணும். ஆனால் லியோ இருக்கிற இடம் சிறிய கார். அதிலிருந்து அவன் வெளியே வரும்போது எப்ப வேணாலும் அந்த கழுகு அவனை பார்க்க முடியும். எதுக்கு அங்க வந்து அவன் உட்கார்ந்துருக்கணும்? சந்தர்ப்பத்திற்காக அவன் தன்னை மேம்படுத்தி கொண்டிருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இன்னும் சில மணி நேரத்தில் அந்த இடத்துல அந்த தங்க கழுகை எதிர்த்து சண்டையிடுவான் என்றான். நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. ஒரு சாதாரண பயிற்சி தேர்வு மாணவன் எப்படி எந்த ஒரு நுட்பமும் இல்லாமல் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தங்க கிரீட கழுகை எதிர முடியும்? அவனுக்கு என்னதான் 3800 உடல் பலம் இருந்தாலும் அந்த தங்க கிரீட கழுகை எதிர்ப்பது நல்ல யோசனை கிடையாது என்றார் யுவான். பொறுத்து பார்ப்போம். அவனுக்கு எதுவும் மிகப்பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா அப்ப இந்த வீரர்களை அங்கு அனுப்பலாம் என்றான் சபரீஷ். அப்போது மீண்டும் சபரீஷ் அந்த வீரர்களை தொடர்பு கொண்டு, நீங்க சோனா மற்றும் சிவாவை இருவரையுமே செக்டார் 3யில் இருக்கும் பாதாள ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துருங்க. லியோவை எப்போ அழைத்துட்டு வரணும்னு நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். அப்ப மட்டும் நீங்க போங்க என்றான். ஓகே என்று பதில் கூறிய அங்கிருந்த கமாண்ட் சிவகா மற்றும் சோனா இருக்கும் இடத்திற்கு முதலில் சென்றனர். நீண்ட பெருமூச்சு எடுத்துவிட்ட லியோ தன் உடல் சோர்வு அனைத்தையும் நீங்கியிருப்பதை உணர்ந்து, சரி, இப்ப போய் அதனுடன் சண்டையிடலாம் என்று அவன் கதவை திறந்து வெளியே வந்தான். அப்போது இதை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் கண்களும் மின்னின. இதோ தயாராகி விட்டான் சண்டைக்கு, என்ன நடக்கப் போகுது என்று ஒருவருக்குள் ஒருவர் பேசத் தொடங்கினர். அப்போது டெல்லி வாரியர் டவரில் இருந்த ஒருவன், அவன் நிச்சயமா அந்த தங்க கழுகட மோசமா தாக்கப்பட்டு இறக்க போறான் என்றான். அதற்கு இன்னொரு நபரோ, இல்ல, கண்டிப்பா அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடுவான் என்றார். அதற்கு இன்னொரு வாரியரோ, நீங்க 2 பேரும் சொல்றதும் தப்பு, அவன் கண்டிப்பா அந்த மிருகத்தை கொன்னுடுவான் என்றார். இல்ல, கண்டிப்பா அதனால் தாக்கப்படுவான், இல்ல தப்பிச்சு ஓடிடுவான், இல்ல அவன் எதிர்த்து சண்டை போடுவான் என்று அங்கிருப்பவர்கள் பேசிக்கொள்ளத் தொடங்கினர். அப்போது ஒருவன், அப்படின்னா பெட் கட்டுவோம், யார் சொல்றது நடக்குதோ அவங்க ஜெயிச்சதா அறிவிக்க வேண்டியதுதான் என்று அங்கிருந்த ஒருவன் கூற, ஆமா, நீங்க சொல்றது நடக்க போகுதுன்னு உங்களால கண்டிப்பா சொல்ல முடியும்னா அதை ஏன் பெட் கட்டக்கூடாது என்றான்.
ஓ அப்படியா? அப்படின்னா 1 மில்லியன் நான் பெட் கட்டுறேன். கண்டிப்பா அந்த மிருகத்தால் அவன் மோசமா பாதிப்புக்கு ஏற்படும் என்றான். சரி, நானும் இதுல பெட் கட்டுறேன். லியோ கண்டிப்பா அந்த மிருகத்தை கொன்னுடுவான் என்றாள். இருவரும் சேர்ந்து 3வது நபரை பார்க்க, அவனா, நீங்க சொல்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, நான் வரல இந்த ஆட்டத்துக்கு என்றான். ஆனால் அங்கிருந்த நிறைய மனிதர்கள் இவர்கள் போடும் சண்டை போல் பெட் கட்ட ஆரம்பித்தனர். அது சிறிது நேரத்தில் வாரியர் டவரில் இருந்த அனைவருக்கும் பரவத் தொடங்கியது. அனைவரும் இதில் ஈடுபடத் தொடங்கினார். யுவானுக்கும் அந்த மெசேஜ் வந்தது. இப்போது செக்டார் 3இல் இருக்கும் வீரன் அந்த மிருகத்தால் கொல்லப்படுவானா, இல்லை இவன் அந்த மிருகத்தை கொல்வானா என்று ஒரு கேள்வி பதிலே 2 ஆப்ஷனும் அதற்கு கீழ் பணப்பரிமாற்றம் செய்வதற்கான லிங்க்கும் வந்தது. அதை பார்த்த யுவான், ஆசிரியர் சபரீஷ், என்ன இது என்று சபரீஷை பார்த்து கேட்டான். என்ன என்ன சொல்றீங்க என்று சபரீஷ் கேட்க, உடனே அவனிடம் கொண்டு வந்து காட்டி, இதுதான், இதை பார்த்தீர்களா, லியோவை வைத்து போட்டியை நடத்திட்டு இருக்காங்க என்றான். அதை பார்த்து சத்தமாக சிரித்த சபரீஷ், சரி, பணக்காரனாக இது ஒரு வழி, நாம் 1 மடங்கு கொடுத்தால் இதில் வெற்றி பெற்றால் 5 மடங்கு நமக்கு வருமா என்றவன் 2 மில்லியன் என சபரீஷும் கட்டினான். அதை பார்த்த யுவான், என்ன 2 மில்லியன், இது சரியில்லை சபரீஷ், நீங்களுமா என்றான். எனக்கு லியோவின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா லியோ இதுல சாக மாட்டான், அவன் சாகலைனாலே நான் ஜெயிச்சதாதானே அர்த்தம் என்றான். இது இரவு நேரம் என்பதால் லியோவை சுற்றி இருக்கும் விளக்குகள் எரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தாலும் வானத்தில் என்ன இருக்கு என்று லியோவால் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் அவன் நீண்ட நேரம் வெளியிலேயே நின்று கொண்டிருந்தான். எங்கிருந்தாவது தங்கக்கழுகு அவனை பார்த்து இவனிடம் மோத வரும் என்று. ஆனால் லியோவிற்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஏற்கனவே சோனா மற்றும் சிவாவை இங்கு வந்த வீரர்கள் காப்பாற்றி விட்டார்கள் என்று. தங்கக்கழுகை திசை திருப்ப ஒரு இயந்திரத்தை அவர்கள் உடன் கொண்டு வந்திருந்தார்கள். அதனால்தான் எளிதாக தங்கக்கழுகை அங்கிருந்து குழப்பி வேறு ஒரு திசையில் அனுப்பிவிட்டு சோனா மற்றும் சிவாவை காப்பாற்றி இருந்தார்கள். இந்த விஷயம் லியோவிற்கு தெரியாது. ஏனெனில் இது தகவல் தொடர்பு மூலமாக ஸ்பீக்கரில் தெரிவிக்கப்பட்ட செய்தி. லியோவிடம் அந்த 2மே செயல்படாது என்பதால் அவனால் அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது திடீரென வானத்தில் ஒரு மின்னல் தோன்றியது. மழை வரும் மேகங்களும் உருவாகியது. அதை இயற்கையான மழை என்றாலும் அதில் தோன்றும் மின்னல்களில் வரும் வெளிச்சத்தை லியோவால் பார்க்க முடிந்தது. திடீரென லியோவின் முன் மாபெரும் கட்டிடத்தின் உச்சியில் ஒரு கழுகின் நிழல் இவனை பார்ப்பது போல் தோன்றியது. ஏற்கனவே வந்துருச்சா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கும்போது வலதுபுறத்திலும் அதே போன்ற மின்னலில் ஒரு கழுகின் பார்வை லியோவின் மீது பட்டது. என்னடா இது என்று எண்ணினான். மீண்டும் ஏற்பட்ட மின்னல் ஒளியில் மீண்டும் ஒரு கழுகின் உருவம் தோன்றியது. 3 கழுகும் எங்கதான் இருக்கா, அவசரப்பட்டனோ என்று யோசித்தான் லியோ. ஒரு கழுகை அவனால் சமாளிக்க முடியுமே தவிர 3ஐயும் ஒரே நேரத்தில் சமாளிப்பது என்பது முடியாத விஷயம். அதே நேரத்தில் இந்த 3மே ஒன்னா எங்க இருக்குன்னா சோனா மற்றும் சிவாவிற்கு என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை இது அவர்களை கொன்றுவிட்டதா? அப்போது ஒரு கழுகு வானத்தை நோக்கி பலத்த ஒரு குரலை எழுப்பியது. லியோ எப்படி 3 தங்க கிரீடம் கழுகுகளை சமாளிக்கப் போகிறான் என்பதை அடுத்த தொடரில் காண்போம்.